அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் இத்தவின் கிளாஸ் டிராமாவோட கதாபாத்திரங்களோட பெயர்கள். இந்த டிராமாவோட முதல் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இத்தவின் கிளாஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல எல்லா எபிசோட்ஸும் வந்துட்டே இருக்கும். இப்ப வாங்க நம்ம இந்த இத்தவின் கிளாஸ் டிராமாவோட 2வது எபிசோட் பார்க்கலாம். இப்ப சோனா போலீஸ்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ அவ்வளவு கோவமா போனாரு. இந்த கௌதம் அங்கதான் இருக்கான், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுன்னு சொல்லிட்டு பயந்து வந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி எங்க ஹீரோ அந்த கௌதம போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தான் அப்பாவை இவன் கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கொலை பண்ண பழிய இவங்க வீட்டு தோட்டக்கார மேல போட்டுட்டு அவன் தான் கார் ஓட்டினான்னு போட்டுட்டு இத சொல்லிருப்பாங்க போலீஸ்காரங்க கிட்ட. சோனா மூலமா தானே ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும் இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு. சோ இவனை போட்டு அப்படி அடிக்கிறாரு, நீ சாவுடா சாவுடான்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல ஹீரோ கோவம் தலைக்கு ஏறி கல்ல எடுத்து இவனை அடிக்க போறாரு. அப்ப கரெக்டா ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. பார்த்தா போலீஸ்காரர் அங்க வந்துடுறாரு. அவர் சொல்றாரு ஹீரோ கிட்ட, இங்க பாரு தம்பி, உன்னோட கோவம் எனக்கு புரியுது, எதுவா இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன், கல்ல கீழே போட்டு மரியாதை இப்படி வாங்குறாரு. ஆனா ஹீரோ அவ்வளவு கோவத்துல இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப சோனா போலீஸுக்கும் ராய்க்கும் நடுவுல வந்து நின்னு பேச ஆரம்பிக்கிறா, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா ஹீரோவை. டே இங்க பாருடா, உன்னோட கஷ்டம்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரு, உனக்கு எப்படி கஷ்டம் புரியும், வலி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அழுகுறாரு. சோனா சொல்றா, எனக்கு உன்னோட கஷ்டம் புரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்க அப்பா என்ன நினைப்பாருங்கிறது எனக்கு புரியும். கண்டிப்பா நீ இவனை கொலை பண்ணிட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிறத அவர் விரும்ப மாட்டாரு, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சோனா இங்க பேசுறா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமாகறாரு, கல்ல கீழே போட்டுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை கைது பண்ணிடுறாங்க இவனை கொலை பண்ண வந்த குத்தத்துக்காக. கடைசியில அவங்க அப்பாவோட இறுதி சடங்கு முழுமையா நடக்காமே போயிடுது. இதனால இப்ப அந்த ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. அப்ப அந்த பசங்க மூலமா இந்த கௌதம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான ஒரு பையன், அவன் பேரு டேவிட், அவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. நம்மள காப்பாத்த போய் கடைசியில அவங்க அப்பாவையும் இழந்து இப்ப இவன் ஜெயில இருக்கானாங்கிற மாதிரி இவனுக்கும் ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுது. இப்ப இந்த கௌதம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் பண்ண தப்பன்னு நினைச்சு பாக்குறான். என்னன்னா இவன் தான் கார் ஏத்தி கொலை பண்ணிருப்பான் ஹீரோ அப்பாவை. அவர் அப்படி வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவன் நினைச்சா காப்பாத்திருக்கலாம், ஆனா காப்பாத்தாம அங்கேருந்து ஓடி வந்திருப்பான் இவன் கோலை மாதிரி. இப்ப ஜெயில இருக்க ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த ஜங்கா வந்திருப்பான். ஹீரோ அவனை பார்க்கும் போது அவ்வளவு காண்டாகாரு, நீ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த ஜங்கா சொல்றான், நான் உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு இருக்கேன், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீ மன்னிப்பு கேளு என் பையன் காலில் விழுந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் கடுப்பாயிராரு ஹீரோ. நியாயமா உன் பையன் தான் என் காலில் விழணும், எங்க அப்பாவையும் கொலை பண்ணிட்டீங்க, எங்க வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறாரு. அதுக்கு அவன் சிரிக்கிறான். இந்த ஜங்கா சொல்றான், உங்க அப்பா உனக்கு இதான் கத்து கொடுத்திருக்காரா, ரொம்ப தப்புப்பா. இந்த வாழ்க்கை நெறி, மனிதாபிமானம், நேர்மை இதெல்லாம் வந்து சும்மா வெட்டி பயிலுங்க தான் பேசிட்டு திரிவாங்க, நம்மளுக்கு அதனால எந்த ஒரு லாபமும் வரலன்னா அப்புறம் அது எதுக்கு, நீ இப்ப கூட மன்னிப்பு கேள்வி உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு இவன் விடாப்புடியாவே இருக்கிறான். ஆனா ஹீரோ அவனுக்கும் மேல, சரிதான் போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இருக்காரு. இப்ப இந்த ஜங்கா வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டே வரான். அந்த வக்கீல் சொல்றான், இந்த கௌதம் பையன் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான் தெரியுமா, அந்த விஷயம் சிசிடிவில பதிவாயிருக்கும், ஆனா இவங்க அந்த எவிடன்ஸ அழிச்சிருப்பாங்க. ஆனா சோனா பொண்ணு போலீஸ் கிட்ட வந்து இது மாதிரி அது கௌதம் வண்டி தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருப்பா. சோ அதுக்குதான் இவங்க ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க, இது மாதிரி அது எங்க வண்டி தான், ஆனா வந்து அப்ப தோட்டக்காரர் அவசரத்துக்கு கேட்டதுனால என் பையன் கொடுத்தான், அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தோட்டக்காரனை பழியத்துக்கு வச்சிருக்காங்க இவங்க. இப்ப அந்த ஜங்கா கேக்குறான், அந்த சோனா என்ன இந்த ராயோட ஃப்ரெண்டா கேட்க போற, எனக்கு தெரிஞ்சு ஆமா அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. சரி அப்ப அந்த பொண்ணை நான் மீட் பண்ணி ஆகணும், அந்த பொண்ணை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்கா கேக்குறாரு. இப்ப அந்த பொண்ணு ஜங்கா பாக்குறாரு, அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன் படிப்பு செலவு, நீ தங்குறது தூங்குறது எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கா இங்க சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவ, இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போற இவனுக்கே ஷாக் ஆயிடுது ஜங்காக்கே. அவன் சிரிக்கிறான், நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு கௌதம் வரான். கௌதம் வந்து உங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா உண்மையில நான் தானேப்பா உங்க அப்பாவை கொலை பண்ணேன், எதுக்குப்பா தண்டனை அவனுக்கு, அவன் எதுக்கு ஜெயில இருக்கான், பேசாம நம்ம கேஸ வாபஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அந்த ஜங்கா, நீ இப்படி இருந்தா பொழைக்க மாட்ட, நான் எனக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தை உன்னை நம்பி ஒப்படைக்கலான்னு இருக்கேன், நீ இப்படி விளக்கலாம இருந்தனா நான் எப்படி உன்னை நம்பி ஒப்படைப்பேன், எனக்கு இன்னொரு பையனும் இருக்கான் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, என்ன இருந்தாலும் அவன் எனக்கு பிடிக்காது, அதுக்காக நான் அவனை உன்னை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன்னு நீ நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றாரு. இப்ப கோர்ட்ல ஹீரோக்கு எதிராக போட்ட கேஸுக்கான தீர்ப்பு வருது. ஹீரோ அந்த கௌதம பயங்கரமா அடிச்சிருக்காரு, அதனால அவன் செத்து கூட போயிருக்கலாம்.
அதே சமயத்துல ராய் அவன் பண்ண தப்ப நினைச்சு கொஞ்சம் கூட வருந்தல, இவனுக்கு 3 வருஷம் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அந்த சோனாவும் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மனசே உடைஞ்சிடுறாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வந்து இந்த தோட்டக்காரன் வந்து வீட்டுலதான் இருந்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் அந்த கொலை நடந்தப்ப. அத அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ஹெட்டுக்கு போய் காமிக்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், உனக்கு ப்ரொமோஷன் வேணாமா, நீயும் குடும்பம் குட்டி எல்லாம் வச்சிருக்க தானே, இப்ப மட்டும் ஜங்காவோட பையன் ஜெயிலுக்கு போறான்னு வச்சுக்கோவே உன் குடும்பத்தையே அவங்க வேறு அறுத்துருவாங்க, பேசாம அவங்க சொல்றத செஞ்சு விடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் இந்த இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிருப்பாரு. அதனாலதான் இவர் எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் ஹீரோக்கு சப்போர்ட்டா வைக்காம விட்டுருப்பாரு. அதனாலதான் ஹீரோ 3 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோ ஜெயிலுக்குள்ள போகிறாரு. அவர் இருக்க ரூம்ல ஏற்கனவே ஒரு 5 பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவனை மிரட்டுறாங்க. என்ன பாஸ் உங்க உட்கார்ந்து இருக்காரு, நீ முட்டி போட மாட்டீங்கிற அப்படி கேக்குறாரு. இத பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளவு மனசோடையுது. எங்க அப்பாவுக்கு நான் நல்ல பையனா இருக்கணும், எங்க அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அவரு இப்பயும் முட்டி போடல. என்னடா உங்க எல்லாருக்குமே எனக்கு முட்டி போட்டு பாக்கணுங்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறாரு பாருங்க. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை பார்க்க சோனா வந்திருக்கா. அவ சொல்ற, என்னடா முகம்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படி கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஒண்ணுல வீடு அப்படிங்கிறான். இப்ப சோனா சொல்றா, அவளுக்கு சிட்டில போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜங்கா மூலமா கிடைச்சிச்சு, படிப்பு செலவு எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அதுக்கு ஹீரோ, நல்லது சூப்பர், நீ நல்லா படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அவ்வளவு தன்னல மட்டும் இருக்கிறாரு. இந்த சோனா மேற்கொண்டு சொல்றா, அவங்க எதுக்கு எனக்கு இதை கொடுத்தாங்கன்னா, நான் தானே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸ் கிட்ட, அதனாலதான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்கிற மாதிரி இவ சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ பண்ணது கரெக்ட் தானே, நீ கரெக்டா நடுவில் வந்தனாலதான் இப்ப அட்லீஸ்ட் எனக்கு 3 வருஷம் தண்டனை இருக்கு, நான் ஒரு கொலைகாரனா இல்ல, ஆனா நீ வராம இருந்ததுன்னா நான் கொலைகாரனா இருப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி நீ வெளியே வந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சோனா கேக்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என் கனவு போலீஸ் ஆகுறது, ஆனா இனிமே என்னால ஆக முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு வந்துட்டேன், ஆனா இங்க நிறைய புக்ஸ் இருக்கு, என்கிட்டயும் நிறைய நேரம் இருக்கு, நான் எல்லாத்தையும் படிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க நான் நிறைய புக்ஸ் ஏற்கனவே படிச்சேன், அதெல்லாம் ஜங்கா பத்தி நிறைய இருந்துச்சு, ஆக்சுவலா ஒரு பார்த்தா சின்ன ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, நான் கூட நல்லா சமைப்பேன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட கனவும் ஹோட்டல் வைக்கணுங்கிறது தான், பேசாம நான் அது பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டு இந்த சோனா, இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோனா சொல்றா, நீ எதுக்கு அன்னைக்கு என்கிட்ட நம்பர் வாங்கின, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படி கேட்க போற. அதுக்கு ராய் சொல்றாரு, நீ தான் சொல்லிட்டியே உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு சோனா சொல்றா, ஏழைங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோனா சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்பனா இப்பத்திலிருந்து என்னோட கனவு ஒரு பெரிய பணக்காரனா ஆகணுங்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ ஒரு வழியா 3 வருஷம் தண்டனை முடிஞ்சு ஹீரோ வெளியே வராரு. அவர் கூடயே அவர் செல்லுல ஒருத்தன் இருந்தால ஒரு டானு, அவனும் வெளியே வரான். நீ என் கூட வரையன்னு கேட்கறான் அந்த டானு. நான் இல்ல உங்க கூட எல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் நேர் வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறாரு ஹீரோ. இப்ப ஹீரோ நேரா ஒரு கடைக்கு போயிட்டு குடிக்கிறாரு. அப்ப அவர் கூட அவங்க அப்பா இருக்க மாதிரியே அவர் உணர்றாரு. அவங்க அப்பா கேட்கற மாதிரி இருக்கு இவர்கிட்ட, இப்ப சரக்கு உனக்கு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ரொம்ப கசப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா அவரோட வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு அப்படிங்கறத அந்த சரக்கோட சுவை வந்து இவருக்கு உணர்த்துது. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, எப்பா ஒரு புக்கை விட்டு போயிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஜங்காவோட சுயசரிதை. அதுக்கு ஹீரோ சொல்லிடுறாரு, அது ஒரு குப்பை புக்கு, நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த புக்ல பார்த்தா அவர் நிறைய கிறுக்கி வச்சிருப்பாரு, அவரை நான் தோக்கடிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹீரோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. அங்க ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த கௌதம் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு கடையில யாரையோ ஒருத்தனை பயங்கரமா அடிச்சிருப்பான். அந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கும். இவர் இப்படியே ஈத்தேவான் ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படியே சோனா எழுதுற லெட்டரை படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. சோனா அங்க வாழ்றதா எழுதியிருப்பாங்க. அதுக்குதான் ஹீரோ இப்ப அவங்கள பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. இப்ப ஹீரோ ஈத்தேவான் ஊருக்கு வந்துறாரு. அந்த ஊர் பாத்தீங்கன்னா கொரியால வெறும் கொரியா மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, பல நாட்டு மக்கள் அங்க இருப்பாங்க. இப்ப நம்ம நாட்டுல எப்படி கோவா அது மாதிரி பகல் டைம் ரொம்ப ஆக்டிவா இருக்காது அந்த ஊர், நைட் டைம் பாத்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டம் குதூகலம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும்ல, அதே மாதிரிதான். அதெல்லாம் பார்த்து ஹீரோ அப்படியே அசந்து போய் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு ஹீரோ வந்து பயங்கரமா கட்டி பிடிச்சிக்குது. பார்த்தா அந்த சோனாக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஹீரோவை பாக்குறதுல. ஹீரோக்கும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ராயும் சோனாவும் பேசிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஹீரோ கேக்குறாரு, நீ என்ன படிச்சு முடிச்சிட்டேன்னு கேட்க போற. சோனா சொல்றாங்க, நான் படிச்சு முடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் வந்து நான் ஜங்கா கம்பெனிலே வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆனாலும் அவங்க நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஹீரோ.
இப்ப சோனா கேக்குறாங்க ராய் கிட்ட, என்ன நீ ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னால, எப்ப ஆரம்பிக்க போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ராய் இன்னும் 7 வருஷத்துல ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுன்னு சோனா அப்படியே ஆச்சரியமாயி அவ குடிச்சிருந்த தண்ணியை அப்படியே ஹீரோ மேல துப்பிடுவா. அப்புறம் சோனா கேக்குறா, நீ எந்த ஊர்ல ஹோட்டல் வைக்க போறேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த ஊர் நல்லா இருக்கேன், இந்த ஊர்ல வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதை கேட்டு சோனா, இந்த ஊர் பத்தி உனக்கு தெரியல, இங்க நீ பார்த்தனா வாடகை எல்லாம் அவ்வளவு அதிகமா இருக்கும், இங்கெல்லாம் பிசினஸ் சரியா ஓடாது, ஏன்னா இந்த ஊர் வெறும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், மத்த நாள்ல பார்த்தா ஒண்ணுமே நடக்காது, அது மட்டும் இல்லாம ராத்திரி மட்டும் தான் இங்க எல்லாமே ஓடும், ஹோட்டல்லாம் அவ்வளவு பெருசா ஓடும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சோனா சொல்றாங்க. ஆனா ஹீரோ, இல்ல எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, நான் ஆழ்கடல் மீனவனா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மறுபடியும் துப்பிடுறா. எதுக்குடா ஆழ்கடல் மீனவன் அப்படிங்கிற போது, பின்ன ஒரு ஜெயிலுக்கு போனவன், படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு என்ன வேலை கிடைச்சிடும், கிடைக்கிற வேலையை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏண்டா உங்க அப்பா தான் நிறைய காசு உனக்கா சேர்த்து வச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட ஹோட்டலை வித்து நான் உன் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன்டா, அது நல்ல காசு தானே அப்படி கேட்கும் போது, அது எங்க அப்பாவோட வாழ்க்கையில சம்பாரிச்ச காசு, அது நான் அர்த்தம் உள்ள இடத்துலதான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப சோனா பயங்கரமா குடிச்சிருப்பாங்க, அதனால இவங்களை தூக்கிட்டு ராய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. சோனா வழி ஃபுல்லா சாரின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ஜங்கா எவ்வளவு மோசமான கம்பெனி, ஹீரோக்கு அது என்னென்னலாம் பண்ணிருக்குங்கிறது சோனாக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே இவங்க அந்த கம்பெனிலே வேலை பார்க்க போறது ஹீரோக்கு ஒருவேளை மனசை கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ராய் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ராயும் சோனாவும் சோனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோனா வீட்டுக்குள்ள ராய கூப்பிடுறாங்க. ஆனா ராய் சொல்லிடுறாரு, இல்ல நான் வரல, நான் இன்னும் பணக்காரனா ஆகல அப்படிங்கிற மாதிரி ராய் டீசெண்டா சொல்லிடுறாரு. சோனா சொல்றாங்க, சரி நல்லபடியே போயிட்டு ஊருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப 7 வருஷம் ஆயிடுது. சோனா பாத்தீங்கன்னா அந்த ஜங்கா கம்பெனிலே வேலை பாக்குறாங்க. அந்த கௌதமும் அங்கதான் வேலை பாக்குறான். சோனா பாத்தீங்கன்னா இந்த புதுசா ப்ராஜெக்ட் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்ல, அந்த இடத்துல அவ இருப்பா, அதோட டைரக்டரா அவ இருப்பா. இந்த சின்ன காலத்திலே அவளோட கடின உழைப்பால அவ அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருப்பா ஜங்கா கம்பெனில. இங்க இந்த கௌதம் வெறும் அப்பா பேர் மட்டும் இல்லன்னா இவெல்லாம் என்ன ஆவானே தெரியல. இவனுக்கு இன்னும் சோனா மேல இருக்க கண்ணு போகல. சோனா கிட்ட கேக்குற, நீ இன்னைக்கு எங்க போக போறேன்னு கேட்க போற. அதுக்கு சோனா சொல்றாங்க, இல்ல நான் இன்னைக்கு ஈத்தேவன் போய் ஆகணும், நம்ம ரெஸ்டாரண்ட் அங்க எப்படி நடக்குதுன்னு பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப சோனா ஈத்தவான்ல இருக்க ஜங்காவோட ஹோட்டல் பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல அவளை யாரோ கூப்பிடுறாங்க. இவ திரும்பி பாக்குறா பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ராய் இருக்காரு. ராய பார்த்த இவ மிரண்டுடுறா. என்ன ராய் நீயா இங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஏன்னா ராய் சொன்ன மாதிரியே கரெக்டா இன்னியோட தான் அந்த 7 வருஷம் முடிஞ்சிருக்கும். அதே சமயத்துல ராய் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. ஈத்தோவான்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி விஷயம் கிடையாது. ஏன்னா அங்க ஒரு ஹோட்டல் வாங்கணும்னா 1 கோடி கிட்ட செலவாகும். இவர் 7 வருஷம் ஆகும் ஹோட்டல் வாங்குறதுக்குன்னு சொல்லும் போது சோனா அந்த இடத்துல சிரிச்சிருப்பா. அவ ரொம்ப அசால்ட்டா தான் நினைச்சிருப்பா. சொல்லி அடிப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அதை ஹீரோ பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்க சோனா ஹீரோவை பத்தி பயங்கரமா நினைக்கிறா. அடுத்து என்ன ஆகும், அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க பண்ற லைக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல கரெக்டா வீடியோஸ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். நன்றி, பை.